தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்கள் நல விரும்பிகள் சிலர் என்னை தொடர்பு கொண்டு தங்களுடைய வீடியோ பதிவுகளில் எப்பொழுதும் பார்த்தாலும் கோபத்தையும் சோகத்தையுமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தங்கள் முகத்தில். ஆகவே கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் பதிவுகளை உங்கள் முகம் வைத்து கொள்ளலாமே என்று அவர்கள் பல பேர் என் நல விரும்பிகள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். எப்பொழுதும் மக்கள் பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி மகிழ்ச்சியை நாம் காண முடியும்? தலைமுறைகள் பிரச்சனை, பலவித முன்னுரிமை சார்ந்த பிரச்சனை, பலவித அநீதிகளை நிரம்பி வழிந்தோடும் இந்த ஒரு பிரச்சனை, இதுவுள்ளேயே நாம் களமாடும் பொழுது நமக்கு எப்படி நாம் மகிழ்ச்சியை பார்க்க முடியும்? இல்லை, சந்தோஷத்தை தான் காண முடியும். மனதில் மகிழ்ச்சி இருந்தால் தானே முகத்தில் அது வெளிப்படும். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வித அவலங்களையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு இழப்புகளையும் பார்க்கும் பொழுது, ஒரு அநீதிகளையும் பார்க்கும் பொழுது மனமே ஒரு இருண்ட பாறையாக தான் இருக்கிறது. அப்பொழுது எப்படி மனதில் உள்ளது முகத்தில் மகிழ்ச்சியாக வெளிப்படும்? நான் அரசியல்வாதியாகவோ அல்லது சினிமா நடிகராக இருந்தால் கேமராவுக்காக ஒரு பேச்சு, கேமராவுக்காக ஒரு வெளித்தோற்ற அமைப்பு போன்றவற்றை வெளிப்படுத்த முடியும். என்னுடைய வலிகளையும் என்னுடைய இழப்புகளையும் உணர்வுகளாக வெளிப்படுத்தும் பொழுது அதுதானே என் முகத்திலையும் வெளிப்படும். ஆகவே இந்த சமூகத்திலும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் எப்பொழுது நமக்கான எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் ஒரு நீதி கிடைக்குதோ அந்த நீதியை எமக்கான மகிழ்ச்சியாக மனதில் தோன்றும்போது அப்பொழுது என் முகத்தில் வெளிப்படும் என்பதை நானும் நம்புகிறேன்.